உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை விமர்சித்த குடியரசு துணைத் தலைவர் தன்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நமது அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டு 75 ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சி அரசாங்கங்களை குறைத்து மதிப்பிடவும், வலதுசாரி கதைகளை பொது விவாதத்தில் புகுத்தவும் ஆளுநர்கள், குடியரசு துணைத் தலைவர் மற்றும் குடியரசுத் தலைவர் என்ற அரசியலமைப்பு அலுவலகங்களை அரசியல்மயமாக்குகிறார்கள் என்றும் விமர்சித்துள்ளார். ஜனநாயகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் அரசாங்கங்கள் நடத்தப்பட வேண்டும் என்றும் சம்பிரதாய பூர்வமாக நியமிக்கப்படுபவர்களால் அல்ல என்றும் தெரிவித்துள்ளார். எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தாலும் சட்டத்திற்கு மேலே இருக்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதையே உச்சநீதிமன்றமும் சுட்டிக்காட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த வரலாற்று தீர்ப்பு ஜனநாயக விரோத சக்திகளை உலுக்கியுள்ளதாகவும் பதிவிட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்திற்கு மேலானவராக இருக்கலாம், ஆனால் அரசியலமைப்பு சட்டத்திற்கு மேலானவர் அல்ல என. கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா. பி தி பாஸ். துணை குடியரசுத் தலைவரின் விமர்சனத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கருத்து தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் அரசமைப்பு சட்டத்திற்கு மேலானவர் என்று பார்க்க முடியாது. உச்சநீதிமன்றத்திற்கு மேலானவர் குடியரசுத் தலைவர் என்று வாதிடலாம், ஆனால் அரசமைப்பு சட்டத்திற்கு மேலானவர் என்று சொல்ல முடியாது. எனவே அரசமைப்பு சட்டத்தையே சீர்குலைக்கிற முயற்சி நடக்கிற போது குடியரசுத் தலைவர் தலையீடு செய்திருந்தால் இப்படிப்பட்ட சட்டத்தை ஏற்க முடியாது, அதை அங்கீகரிக்க மாட்டேன் என்று அவர் தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்காமல் இருந்திருந்தால் உச்சநீதிமன்றம் இதிலே தலையிட்டு இருக்காது, தலையிட வேண்டிய தேவை எழுந்திருக்காது. மேலும் இந்த விவகாரத்தில் மேற்கு வங்கத்தை போல தமிழகத்திலும் வக்பு திருத்த சட்ட மசோதாவை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என தமிழக அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்துள்ளார்.